10 பேர் 10 குழந்தைங்க 17 பெண்கள் அப்படின்னு 27 பேர், 12 பேர் ஆண்கள் அப்படின்னு 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. யார் குழந்தைங்களை பிரச்சாரத்துக்கு கூட்டிகிட்டு வர சொன்னான்? குழந்தைங்களை பிரச்சாரத்துக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு பல முறை பல கட்சிகள் சொல்லியும் கேட்காத மக்கள், கேட்கவே கேட்க மாட்டோன்ற மக்கள் பச்சையில் குழந்தைகளை கொண்டு வந்து கொன்னுட்டாங்க. இந்த குழந்தைகளுடைய மரணத்துக்கு முதல்ல பொறுப்பேற்க வேண்டியது அவங்களுடைய பெற்றோர். அதுக்கப்புறம் இது எப்படி நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் கேள்வி கேட்பது அடுத்தது. அந்த பச்சை குழந்தைய பாருங்கள், காவல்துறை தூக்கிட்டு வர அந்த காட்சியோ, தோளில் தூக்கிட்டு வர இன்னொரு வரும். அந்த குழந்தைங்க உயிரோடு இல்லைங்க, இறந்துட்டாங்க. அவங்க கூட்டிகிட்டு வரப்பவே இறந்துட்டாங்க. ஏன்னா அவங்க முக்கியமான அந்த டிராஃபிக்லாம் நின்று கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவ்வளவு நேரமாயிருக்கு. மயங்கி விழுந்தவங்க கூட்டத்திலேருந்து ஆம்புலன்ஸ் வந்து ஏற்றுவதற்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ காட்சிகளில் பார்க்குறோம், இந்த தாயும் அவருடைய 2 செல்ல மகள்களும் இறந்துட்டாங்க. இந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? விஜயை பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சிருக்கும், இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்குமா? அந்த குடும்பம் இன்றைக்கி நிர்கதியாக நிற்கிது. ஒரு குடும்பம் ஒரு நாளில் அனாதையாயிருச்சு. யார் இதுக்கு பொறுப்பேற்பா? இந்த துயரத்தில் யார் பங்கெடுப்பா? முதல்ல வருவாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க, போவாங்க. இந்த துயரத்துக்கு காரணம் என்ன? எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு தெரியாதவர்களா நம்முடைய மக்கள் அப்படின்ற கேள்வி சமூக வலைத்தளத்தில் மேலோங்கி இருக்குது. எல்லாரும் கேட்கக்கூடியது, நீங்கள் போங்க, ஏங்க குழந்தைய கூட்டிகிட்டு போனீங்கன்னு. 2 குழந்தைய கூட்டிகிட்டு போக வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டு? 2 குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் நீங்கள் அந்த குடும்பமே நிர்கதியாக நிற்கிது. அந்த தந்தை என்ன பண்ணுவார்? அழகான 2 குழந்தைங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு 8 வயசு இருக்கும், இன்னொரு குழந்தைக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். இப்படி ஒரு குடும்பத்தில் 3 பேரை இழந்து நிற்கிறாங்க. அந்த குடும்பத்துடைய நிலைமையை நினச்சி பார்த்தா இது மாதிரி ஒரு சம்பவம் எதிரிக்கு துரோகிக்கு கூட வரக்கூடாது. கரூரினுடைய நிலைமை தொடர்ந்து முதலமைச்சர் சொன்ன மாதிரி கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணீரிலிருந்து துக்கத்திலிருந்து கரூர் ஒரு நாள் மீண்டு வந்துடும் நினைக்க முடியாது. இதுக்கு யார் பொறுப்பேற்க போகிறா? விசாரணை ஆணையம் ஒருபுறம் அவங்க அறிக்கையெல்லாம் கொடுப்பாங்க. தார்மீகமாக யார் பொறுப்பேற்க போகிறா? நான் சொல்ல போகிறாங்க நாளைக்கு. காவல்துறை அனுமதி கொடுத்தது இடம் சரியில்லைன்னு இப்போதைய பேச்சுக்கள் வர காவல்துறை அதை மறுக்குது. தாவேக்கா கூட்டம் சேர்க்கறதெல்லாம் குறியாக இருந்துச்சு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வர நாங்கள் கேட்ட இடம் இது இல்லை அப்படின்னு தாவேக்கா மறுக்கு. இப்படி மாறி மாறி குற்றச்சாட்டுக்கள் வர இதற்கிடையில் மரண ஓலம் தான் கேட்குது.